அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வின் கருணை மழை பொழியட்டும். தந்தையர் தின வாழ்த்துக்கள், பெற்றோர் தின வாழ்த்துக்கள் என்று ஒவ்வொரு இதாக வந்துகிட்டே இருக்கு. இதில் மெயினாக எனக்கு தாய் தந்தை இல்லை, இருந்தாலும் அந்த ஏக்கம் எனக்கு மிகவும் பாட்டும். அதனால் பெற்றோர்கள் இருக்கும் அனைவரும் பெற்றோர்களை கண்ணியமாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் குழந்தைகளிடம் எவ்வாறு கொஞ்சி மகிழ்வீர்களோ அதுபோன்று உங்கள் பெற்றோர்களிடமும் கொஞ்சி மகிழுங்கள். அல்லாஹ் தஆலா மிகவும் ஆசைப்படியவனாக இருக்கின்றான், மிகவும் நேசிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். யாரை? பெற்றோர்களை மதித்து நடப்பவர்களை. இன்ஷா அல்லாஹ் பார்த்து பெற்றோர்களை மிகவும் கண்ணியமாக நடத்தி கொண்டது. இது அல்லாஹ் மிகப்பெரிய பிரியமானவர்களாக ஆக்கி கொள்கின்றார். பெற்றோர்களை யார் பேணி பாதுகாத்துக் கொள்கின்றார்களோ அவருடைய முதுமை காலத்திலும் அவர்களுடைய நோய்வாய் காலத்திலும் யார் அவர்களோடு பாசத்தையும் அன்பையும் காட்டுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஈருலக வாழ்க்கையை மிக சிறப்பாக ஆக்கிறான். ஈருலக வாழ்க்கைனா என்னங்க? இங்கே நம்ம ரூஹானியத்தாக இருக்கிறோம் பார்த்தீங்களா, உயிரோடு இருக்கும் பார்த்தீங்களா, இந்த வாழ்க்கையும் அல்லாஹ் தஆலா பிரகாசமாக்கி வைக்கிறான். நம்ம மரணித்த பிறகுதான் ஒரிஜினல் வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா மிக பிரகாசமாக்கி வைக்கிறான். இது எதில் அடங்கியிருக்குன்னா பெற்றோருடைய பேணி பாதுகாப்பில் தான் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் பெற்றோர்களை மதித்து நடந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு காரணம் கொண்டும் பெற்றோர்களை அவமதித்து விடாதீர்கள். இது மிகவும் முக்கியமான விஷயம். இப்போ இது சோபா. இந்த சோபாவில் நான் உட்காந்துருக்கேன், எங்கள் தாய் தப்பனை உட்காந்துருக்காங்க. 3 பேருமே துவா செய்யணும். இந்த 3 பேருடைய துவாவும் அல்லாட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கணும். அல்லாட்ட கேட்காம அல்லாஹ் பார்க்குறான். இந்த 3 பேர் துவாவில் பெற்றோருடைய துவாவை தான் அங்கீகரிக்கிறான். தாய் தப்பன் கேட்குறாங்கல்ல பக்கத்தில் உட்காந்து, அவங்களுடைய துவாவை தான் அங்கீகரிக்கிறான். அங்கீகரித்து அதற்கு தேவையான கொடுக்குறான். நம்மளுடைய துவா அதுக்காக அல்லாஹ் ஏற்றுக்கிற மாட்டான், கேட்க மாட்டேன்னு இல்லை. நம்மளுடைய துவாவையும் அல்லாஹ் ஏற்றுக்குவான். நம்மளுடைய துவாவுக்கு தகுந்த என்ன தேவையோ நம்ம என்ன கேட்டோமோ அல்லாட்ட அதை அல்லாஹ் பூர்த்தி செஞ்சிடும். ஏன்னா என்னுடைய அடியான் என்னுடைய என்னிடம் துவா கேட்குறான், அவனுக்கு அல்லாஹ்னால கொடுக்கணும்னா அல்லாவே வைக்கப்படுவான். அந்த மாதிரி ஹதீஸில் இருக்குது. அதனால் 3 பேர் தாய் தகப்பன் நம்மளோட சேர்ந்து உட்கார போகும்போது 3 பேருமே ஒரே அல்லாட்ட கேட்டுக்கிட்டு இருக்கப்போ அல்லாஹ் நம்மளுடைய பெற்றோருடைய துவாவை கேட்குறான். அவங்களுடைய துவா தான் கேட்போம். அப்போ இதில் பார்த்துக்கங்க, பெற்றோருக்கு எவ்வளோ அல்லாஹ் தஆலா முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதனால் பெற்றோர்களை ஒருபோதும் கண்கலங்க விடாதீர்கள். அல்லாஹ் தஆலா மிக நேசிக்கின்றான். யாரை? பெற்றோரை கண்கலங்காமல் நல்ல பணிவிடை செய்து அவர்களுடைய முதுமை காலத்தில் யார் அவர்களோடு குழந்தைத்தனமாக பழகி கொள்கிறார்களோ அவர்களை நேசிக்கின்றான். இது ஒரு சப்ஜெக்ட் போதும்.